பாமக எம்எல்ஏ அருள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெத்தநாயகம்பாளையம் ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய தம்பி சத்யராஜ் அவர்களுடைய அப்பா அவர் இறந்துட்டாரு. தர்மராஜ் இறந்துட்டாருங்க. இறந்ததுக்காக போயிருந்தோம். போயிட்டு மறுமொழியில போயிட்டு மாலை போட்டு வரோம். மறுமொழியில சோளக்காட்டில் அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அந்த பதவியில நியமிக்கப்பட்டிருக்கிற ஜெயபிரகாஷ் ஒரு பையன், இன்னும் ஒரு பையன் சடையப்பன், இந்த மாதிரியான ரவுடி பசங்க ஒரு 15 பேர் திடீர்னு வந்து தாக்குறாங்க. எனக்கு நான் என்னன்னா, நாங்களும் ஒரு 25 காரில் போயிருந்தோம், ஒரு 150 பேர் போயிருந்தோம். நான் எவ்வளவு போயிருந்தோம். இப்ப அங்க போயிட்டு வரும்பொழுது அடிக்கிறானுங்க, அப்படியே கல்லுல காரை அடிக்கிறானுங்க. அடிக்கும் போது இருடா அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு வண்டி நிறுத்துறோம். நாங்க முன்னாடி போற வண்டி எங்களுடைய ஒன்றிய செயலாளர் ஆனந்த், அதுக்கடுத்து இன்னொரு ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து, நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒரு நம்ம நடராஜ், எல்லாம் இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஒரு வண்டி அடிக்கிறாங்க. நானும் என்னடா கருமம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலான்னு பார்க்கும்போது பசங்க வந்து என்ன பிடிச்சிட்டானுங்க. ஆனால் நீ இறங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படின்னா, என்ன ஒரு பிரச்சனைனா, என்னைக்கு நாங்க பொதுக்குழு சேலத்தில் நடத்தணுமோ, மருத்துவர் ஐயா அவர்களையும் செயல் தலைவர் அக்கா காந்தி அவர்களையும் ஸ்ரீகாந்தி அவர்களையும் என்னுடைய கௌரவ தலைவர் தியாகச்சமல் ஜி கே மணி அவர்களையும் இளைஞரணியுடைய தலைவர் தம்பி தமிழ்குமரன் அவர்களை வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்குழு. அந்த பொதுக்குழுல பன்னீர் சங்க காலத்திலே மருத்துவர் ஐயா அவருக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது, அந்த மாதிரி ஒரு வரவேற்பு. அதுக்கு பின்னாடி அவர் நடைபயணம் வராரு, தண்ணி கூட நடைபயணம் வராரு. ஒரு இடத்துலயும் 500 பேர் 1000 பேர் கூட்டம், அதுவும் பெண்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இது ஆர்ப்பரிப்பான கூட்டம். பார்த்தோன்னே அன்புமணியால தாங்க முடியல. இதுக்கு யார் காரணம்? அருள் காரணம். அருளை கொண்டு விடுங்க. இது இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அங்க கல்லுல தாக்குன பின்னாடி வரானுங்க பசங்க. 3 பேரு கத்தி, பெரிய கத்தி, 5 பேரு இரும்பு பைப்பு. நீங்க எங்க கார்லாம் பாருங்க, 6 காரை கண்ணாடி கதவெல்லாம் அடிச்சு நுணுக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னை நோக்கி கத்தி எடுத்துட்டு வரானுங்க. டேய், அன்புமணி உன்னை கொல்ல சொல்லிட்டாரா, இன்னைக்கு உன்னை கொல்றா. இதே வார்த்தை என்ன வார்த்தை? டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு, உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி வர்றான்.